श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे नमस्सरस्वतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे நமோதிவே நம பிருத்திவே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 971வது நாமாவளி. சுவாசின்யர்ச்சன பிரீதா. சுவாசின்யர்ச்சன பிரீதா சோபனா சுத்த மானசா. சுவாசினி சுமங்கலி அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியா பார்த்துட்டே வந்தோம். ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய நாமாவளி. சுவாசினி அர்ச்சன பிரீதா அப்படின்னு சொல்லக்கூடிய நாமாவளியில ஒரு அகச்சமய கடவுள் சொல்லப்படுகிறது. அது சுவாசினி அர்ச்சன பிரீதா வீட்டு கடவுள்னு அர்த்தம். அதாவது சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, காலம்பர பெண்கள் எழுந்திருந்து ஆத்துக்காருடைய முகத்தை பார்த்துட்டு கொல்லக்கதவை திறக்கணும், மூதேவியை வெளியில அனுப்பணும், அதுக்கப்புறம் அங்க ஆசவிச்சங்கள்லாம் முடிஞ்சிட்டு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசக்கதவை திறக்கணும். அப்படி வாசக்கதவை திறந்து தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு அதுக்கப்புறம் அடுப்புல முதல்ல பால் வைக்கணும். இதெல்லாம் வரிசை அந்த காலத்துல வழக்கத்துல இருந்திருக்கு. இப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வரும்போது பாலை வச்சுட்டு வீட்டுல ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க. அந்த விளக்கு தான் சாமி. இன்னைக்கு இருக்கக்கூடிய சாமி படமோ நிறைய அந்த கிளாஸ் எல்லாம் போட்டு வைக்கிறோம், அதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. நான் சொல்றது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட நாமாவளி சுவாசினி அர்ச்சன பிரீதாய நமஹ அப்படின்னு நாமாவளி சொன்னா, ஒரு வீட்டுல பிள்ளையார் படம், முருகன் படம் அதெல்லாம் எதுவும் இல்லை. வீடுனா என்ன இருக்கும் அப்படின்னா, கல்யாணத்தன்னைக்கு ஒரு வழக்கு கொடுப்பாங்க. அத தாலி கட்டும்போது யாரோ குல வழக்கப்படி நாத்தனார் பிடிப்பாங்க, அப்படி இல்லைன்னா அது குல வழக்கம் சார்ந்து வேற வேற இவங்க தான் வழக்கு பிடிக்கணும்னு இருக்கு. அந்த வழக்கை அந்த அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும். அந்த விளக்குக்கு பேரு காமாட்சி விளக்குன்னு பேரு. அந்த விளக்குல இப்பதான் அதுக்கு பின்னாடி காமாட்சி எல்லாம் போடுவாங்க. அப்பெல்லாம் சாதாரண விளக்கு தான் இருக்கும். அதுல எந்த விதமான அடையாளங்களும் பதித்திருக்காது. அந்த விளக்கு ஒவ்வொரு கல்யாணத்திலையும் திருமணம் அறத்தின் வழி திருமணம் செய்து கொள்ளுகிற அனைவருக்கும் அந்த பண்ணி வைக்கிற அந்த ஆசான் அந்த விளக்க சொல்லுவார். அந்த விளக்கை எடுத்துட்டு போய் வைக்கணும். அந்த விளக்கை ஏத்தி பண்ணும். இந்த பால் ஏத்திட்டு பாலை காய்ச்சிட்டு அந்த விளக்கை தான் ஏத்தி பூஜை பண்ணணும். அந்த விளக்கை ஏத்தி வழிபாடு பண்றது சுவாசினி. அதனால சுவாசினி அர்ச்சன பிரீதாய நமஹான்னு அந்த விளக்குக்கு தான் பேர். அது சரி, அந்த வழக்க ஒரு வீட்டு இல்ல தலைவி இந்த மாதிரி நான் சொல்றபடி மூதேவியை வெளியில அமைச்சிட்டு சீதேவி உள்ள கூப்பிட்டு அடுப்பை முழுகி அதுல பால் வச்சு எடுத்துட்டு அதை விளக்கு, கல்யாண விளக்கு, தான் அந்த வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடுத்த விளக்கு, அந்த விளக்க ஏத்தி அதுக்கு அந்த பாலை நைவேத்தியம் பண்ற அந்த வடிவத்தை தான், அந்த முறையத்தான் சுவாசினி அர்ச்சன பிரீதாய நமஹ. அது சரி, அப்படி ஒரு வழக்கு ஏத்துற அந்த பண்புனால என்ன பிரயோஜனம்? இப்ப இருக்க மாதிரி படமோ மற்ற விஷயமோ எதுவுமே கிடையாது. இந்த வழக்கு தான். அதுவும் அந்த பாரம்பரியத்துல கொண்டு வந்துருக்கணும். அந்த வழக்கு அது கிரகப்பிரவேசம், நூதனமா கல்யாணம் பண்ணினா அவளுக்கு அந்த வீட்டுக்குள்ள வரும்போது அதை தான் அந்த வழக்கு உள்ள வர்றதுதான் கிரகப்பிரவேசம்னு சொல்லுவா. அதை இப்ப சம்பிரதாயத்துக்கு நம்ம என்ன பண்றோம்னா, வாசல்ல அரிசி புளி உப்பு எல்லாத்தையும் வச்சு ஒரு தாம்பாளம் வச்சு அதுல விளக்கு எடுத்து வச்சு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அந்த விளக்கோட நிறகுடத்தோட உள்ள வரணும்னு சொல்லுவா. அப்படி ஒரு மரபு வச்சுட்டு இருக்கோம். அந்த மரபு கல்யாணத்துல உருவானது தான். அதுபடி இந்த சுவாசினியை வீட்டுல விளக்கு வச்சு, எல்லார் வீட்லயும் விளக்கு இல்லாத வீடே கிடையாது. ஹிந்து சார்ந்து சமயத்துல வழிபாடு அப்படின்னா ஆத்மார்த்த மூர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா இந்த சுவாசினியை தான் சொல்லணும், இந்த வழக்கை தான் சொல்லணும். அந்த வழக்குல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா, நவமி பிராணப்பிரியம்னு சொல்ற. பிராணப்பிரியம்
பிராணப்பிரியம்னு என்னன்னா மூச்சு விட்டுண்டும் இழுத்துண்டும் இருக்கிறவா தான் வசிக்கிறவான்னு அர்த்தம். வாழ்றோம். மூச்சை மேலேயே விட்டுட்டோம்னு வச்சுங்க செய்தி அனுப்பிச்சிடுறான். உள்ளேயே வச்சுட்டான்னு வச்சுக்கோ சமாதி ஆயிடுறான். சமாதிக்குள்ள இருக்கிறவாள்லாம் இதயத்துக்குள்ள நிறுத்திடுவா. மூச்சை உள்ளேயே நிறுத்துறது. வெளியில விட்டா வெளியில போயிடும். இப்போ நம்ம இழுத்துண்டும் விட்டுண்டும் இருக்கோம். அதனால பிராணப்பிரியம் இந்த சுவாசினி அப்படிங்கிற தேவதை பிராணன் அப்படிங்கிற காத்துல வசிக்குது. அக்னிக்கு பிராணசகா வாயு சகா அப்படின்னு ஒரு பேரு. காத்து இல்லாத இடத்துல விளக்கு எரியாது. காத்து அதிகமா இருந்தாலும் விளக்கு அணைச்சிடும். நெருப்பு அதிகமா இருந்து காத்து அதிகமா இருந்தா பத்த விட்டுரும். அப்படிதானே? அந்த மாதிரி இந்த பிராணசகா பிராண சக்தியா அந்த வழக்குல இருக்கு. அந்த வழக்கை ஏத்தணும்னு சொல்றா. அந்த வழக்கை ஏத்தி அந்த ஒளியில இந்த பால் நைவேத்தியம் பண்றதுதான் சுவாசினி அர்ச்சனை பிரீதான்னு சொல்றா. இது எல்லாரும் வீட்டுல செய்யலாம். நம்ம எல்லாரும் செய்யலாம். இப்போ நம்ம பாத்துல கொல்ல வாசல் இல்லை அப்படின்னா ஒரு ஜன்னலை திறந்து விட்டுக்கலாம். வாசல்ல சாணி தெளிச்சு கோலம் போட முடியாது, கீழே தொடச்சி ஒரு விளக்கேற்றி வைக்கலாம், ஒரு சின்ன கோலம் போடலாம். ஆனா முதல்ல விளக்கு தான் ஏற்றும், காலமுறை ஏற்றும். அப்படி ஏத்தினால் ராத்திரியில நன்னா தூக்கம் வரும் இந்த குடும்பத்துக்கு. குழந்தையெல்லாம் அந்த குடும்ப தலைவி, அதாவது என்னென்ன அந்தந்த எந்தெந்த இனத்துல வந்தாலும் அவ அந்த அறத்தை பின்பற்றுவா. குடும்பத்துல சண்டையே வராது. வறுமைன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுகிறேன். யாரிடையாவது போய் காசு கொடுன்னு கேட்காத ஒரு விஷயம் மனசுல நீ நினைச்சேன்னா அம்பால கும்பிட்டுரு அப்படின்னு அழகா சொல்றார் அபிராமி பட்டர். அந்த மாதிரி இந்த ஒரு வழக்கு ஏத்தினா போரும் பெண்கள். அதுவும் அந்த கல்யாண விளக்கு அப்படின்னு அந்த அந்த வழக்கு தான் அவ்வளவு சிறப்பா சொல்றாத. அந்த வழக்குல ஒரு நாட்டு பொண்ணோ ஒரு குடும்பத்துக்கு அதை யார் அந்த வழக்கை எடுத்துன்னு வராளோ அவ ஏத்தினா அதுல அனுகிரகம் பண்றதுங்கிறது இந்த லலிதா பரமேஸ்வரி தான் பண்றா. இப்ப லலிதா பரமேஸ்வரி இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். இது இனமோ மொழியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தமிழகத்துல எத்தனை பேர் நம்ம இந்து சம்பிரதாயத்துல கல்யாணம் பண்ணின்று ஒரு முறைப்படி அறத்தை பின்பு அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்ற மாதிரி அந்த வழக்கோட உள்ள வராளோ அவ அத்தனைக்கும். போனாலும் வழக்குதான், பிறந்தாலும் வழக்குதான், இருந்தாலும் வழக்குதான். இது ஒரு வழக்கு. இப்ப நான் பேசுறது போனாலும் வழக்குதான், இருந்தாலும் வழக்குதான், வாழ்ந்தாலும் வழக்குதான் அப்படின்னு சொல்லுவா. அப்ப அவ்வளவு விஷயம் இந்த வழக்கு உள்ள இருக்கு. காலம்புரை ஏத்துற வழக்குல அதுவும் குறிப்பா சொல்லணும்னா 4:30 6 மிகச்சிறப்பு. அந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துலதான் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய செல் இருக்குல்ல, அது அதிகமா உற்பத்தி ஆகுமா. அந்த செல் அதிகமா இருக்க இருக்க நமக்கு ஆரோக்கியம். அந்த செல்லோட உற்பத்தி குறைய குறைய முதுமை. அவ்வளவுதான் விஷயம். இளமையோட ரகசியமே காலம்புரையில ஏந்திருக்கிறதுல இருக்கு. பிரம்ம முகூர்த்தத்துல 4:30 6 கொல்லக்கதவை திறந்துரு, வாசக்கதவை திறந்துரு. இதை திறந்துட்டு திறக்கணும். ஸ்நானம் பண்ணிட்டு முதல்ல பாலை வச்சு இந்த விளக்கை ஏற்றி அப்படி ஏற்றிவிட்டால் இந்த சுவாசினி அப்படிங்கிறவ சமஸ்த க்ஷேமத்தையும் அந்த குடும்பத்துக்கு செஞ்சிருவா. இதுல என்ன விஷயம்னா, அந்த அம்மா ஒத்துரு ஏத்தினா அந்த குடும்பத்துக்கே க்ஷேமம். தனித்தனியா ஒருத்தரும் சாமி கும்பிடுறது எப்படி? ஒத்துரு கும்பிட்டு அந்த குடும்பமே க்ஷேமமா இருக்கிறது எப்படி? அது மாதிரி ஒத்துரு கும்பிட்டு அந்த குடும்பமே க்ஷேமமா இருக்கலாம். அவ்வளவு சிறப்பானது இந்த வழக்கு. இந்த வழக்குல எழுந்தருளி அனுகிரகம் பண்ணக்கூடிய சுவாமியை தான் சுவாசினி அர்ச்சனை பிரீதா இல்லத்தலைவியாலே வணங்கப்படுவதனாலதான் சுவாசினின்னு சொல்றா. அதை அம்பாளுக்கு மிகவும் பிரீதின்னு சொல்றா. நமக்கு பிரீதியை வாங்கிக்கணும்னா அம்பாளுக்கு பிரீதியா நாம அம்பாளுக்கு பிரீதி ஆகணும். அப்படி அம்பாளுக்கு நம்ம பிரீதியா இருக்கணும்னா இந்த வழக்கை போட்டு பூஜை பண்ணினால் சமஸ்த க்ஷேமமும் நமக்கு வரும். அதை செய்து அம்பாளுக்கு பிரீதியாகி நம்ம குடும்பத்தை க்ஷேமமா வச்சுப்போம். அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.